தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உதயநிதி மீண்டும் கைதாகின்றார். உதயநிதி மீண்டும் கைதாகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தஞ்சாவூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பெண்களை ஆபாசமாக பேசியதாக புகார் வழங்கப்பட்டு நேற்றைக்கு முன்தினம் கைது செய்யப்பட்டு மாலையில் விடுதலை செய்யப்பட்டார் உதயநிதி. தமிழ்நாடு முழுவதும் திமுகவை சார்ந்தவர்கள் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினர். இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் சட்டசபை கூடியது. மீண்டும் உதயநிதி கைது செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. பட்ஜெட் விவாதம் நடைபெற உள்ளது. பட்ஜெட் விவாதத்தில் உதயநிதி முதலமைச்சரிடம் குறுக்கு கேள்விகள் கேட்பார். அது முதலமைச்சருக்கு தலைவலியை ஏற்படுத்தும். ஆகவே பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும்போது, பட்ஜெட் விவாதம் நடக்கும்போது உதயநிதி சட்டசபைக்கு வரக்கூடாது, அவரை கைது செய்து சிறையில் அடைக்கலாம் என்று தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உதயநிதி அவர் துணை முதலமைச்சராக இருந்தபோது இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறையில் நடைபெற்ற ஊழல்கள் தோண்டி எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அவரை கைது செய்ய தமிழக வெற்றிக் கழக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பட்ஜெட் விவாதம் தொடங்குவதற்கு முன்பாக உதயநிதி ஊழல் வழக்கில் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஊழல் வழக்கில் மீண்டும் கைதாகின்றார் உதயநிதி. அதற்கான ஏற்பாடுகளை தமிழக வெற்றிக் கழக மூத்த தலைவர்கள் செய்து வருகிறார்கள்.